ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு முன்னாடி இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் மாசத்துக்கு இந்த வீடியோ வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு இருந்துச்சு. எப்படி சொல்லுவாங்க, வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி இந்த வீடியோ வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கே விட்டோன்னே தெரில. ஆனால் இது அப்படியே மறந்துட்டோம். நிறைய பேர் இப்போ லைவ் கமெண்ட்ல திருப்பி கேட்கறதுனால ஆமால இப்படி ஒன்று இருக்கல அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வேலை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி வந்துட்டு கோஸ்ட் சீரிஸ் சொல்லி ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது உங்களோட கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் அந்த ஸ்டோரியை வந்துட்டு வீடியோ மூலயமா படித்து எல்லாத்துக்கும் தெரிவிக்கலாம் சொல்லிட்டு தான் நாங்கள் ஆரம்பிச்சது. பட் நடுவில் அது கொஞ்ச நாளைக்கு எப்படி விட்டோன்னு தெரில. இவங்க எப்போ தெரியுமா இந்த ஸ்டோரி அனுப்புனாங்க? எப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2-3 மாதம் இருக்கும். மே 20 அனுப்பியிருக்காங்க இந்த ஸ்டோரி. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். இப்போ ஆகஸ்டே முடிய போகுது. 3 மாதம் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 29 ஆயிடுச்சு. ஆனால் அவங்க அனுப்புனது வந்துட்டு மே 20. ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்டோரிஸை எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா கீழே லெஃப்ட் சைட் கார்னர் தெரியுற நம்பருக்கு உங்களோட ஸ்டோரிஸை மெசேஜ் பண்ணி சென்ட் பண்ணுங்க. அது ஸ்டோரிஸ், வீடியோஸ், ஃபோட்டோஸ் எதாக இருந்தாலும். அதுக்குன்னு கோஸ்ட் ஸ்டோரிஸ் மட்டும்தான், மற்றபடி இது கிடையாது. ஹாய் சிஸ்டர், என்னோட ஸ்டோரி பயங்கரமாலாம் இருக்காது. இது ஒரு எமோஷ்னல் அண்ட் லைட்டாக ஸ்கேரியாக இருக்கும். ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஜான்வரியில் நடந்தது காய்ஸ். இது எங்கள் அப்பா ஜான்வரியில் டெத் ஆகிட்டாங்க. நான் ரொம்ப அழுதுட்டேன். எங்கள் அப்பா டெத் ஆனது அன்னைக்கு எனக்கு தூக்கமே வரல. ரொம்ப அழுது எப்படியோ தூங்கிட்டேன். ஆஃப்டர் சம் டேஸ் அப்புறம் எங்கள் அக்காவும் அம்மாவும் சந்தைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ நான் மட்டும் தனியாக ஹாலில் இருந்தேன். கோஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்போ சடனாக ரூமில் ஏதோ திங்ஸ் விழுகிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. நான் போய் பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் செம்ம பயம். ஸோ அதனால நான் போய் பார்க்கல. அப்புறம் எங்கள் அம்மாவும் அக்காவும் வந்துட்டாங்க. நான் நடந்ததை எல்லாமே சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் பார்த்தா ஒன்றும் விழுகலை. ஆனால் எனக்கு பயங்கரமாக சவுண்டு கேட்டுச்சு. எங்கள் அம்மா சரி நீ தனியாக இருப்பன்னு சொல்லி உங்கள் அப்பா வந்திருப்பாருன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எனக்கு புரியல, நீ தனியா இருப்பேன்னு சொல்லி உங்க அப்பா வந்திருப்பாரா? செகண்ட் இன்சிடென்ட் வீடியோ ப்ளே ஆகல. ஓகே ஏமா எதோட கட்டச்சு? இல்லை ஓகே பிளாக் ஆச்சு. ஆனால் செகண்ட்ஸ் மட்டும் ஓடிட்டு இருந்துச்சு. செகண்ட் இன்சிடென்ட் எங்க அம்மாவுக்கு நடந்தது. எங்க நைட்டு ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தாங்க. அப்போது எங்கள் அம்மாவுக்கு பிளாக் கலர் ஷேடோ தெரிஞ்சுது. எங்கள் அம்மா நல்லா ஒருத்தரை பார்த்து அது எங்கள் அப்பா. அவ்வளோதான், எங்கள் அம்மாவுக்கு உசுரே இல்லை. அப்புறம் எங்கிட்ட வந்து தூங்கிட்டாங்க. தேர்ட் இன்சிடென்ட் எங்கள் அம்மா ரூமில் படுத்திருந்தாங்க. அப்போ தண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி எங்கள் அம்மா ஹாலுக்கு வந்தாங்க. அப்போ எங்கள் அப்பா உட்காந்து சேரில் எங்கள் அப்பாவோட ஆவி உட்காந்துட்டு எங்க அம்மா எங்க அப்பாவும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ எங்க அப்பா எங்க அம்மாவை சடனா பார்த்து எங்க அம்மா பார்த்தாங்க. எங்க அம்மா பயத்துல உடனே ரூம்குள்ள போய் நல்லா கண்ணுல தொடச்சிட்டு திரும்ப வந்து ஹாலில் பார்த்தபோது அங்க எங்க அப்பா இல்லை. எங்க அம்மா ஹால்லையே உட்காந்து எங்க அப்பாவோட சேரை பார்த்துட்டே இருந்தாங்க. ஃபோர்த் இன்சிடென்ட் இது எனக்கு நடந்தது. நான் நைட்னால தூங்கிட்டு இருந்தேன். யாரோ என்னை எழுப்புற மாதிரி இருந்துச்சு. நானும் தூக்கம் கலைஞ்சி எந்திரிச்சு பார்த்தா ஒரு பிளாக் கலர் உருவம் ஹைட்டாக இருந்துச்சு. நான் பில்லோவை ஹக் பண்ணி எனக்கு புரியல. பில்லோ ஹக் பண்ணி காக்கான்னு சொல்லி படுத்துட்டு இருந்தேன் ஒன் சைடா. சரி நெக் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி திரும்பி படுக்கலான்னு நினைச்சேன். ஆனா அந்த பிளாக் ஷேடோ அங்கேயே இருக்கு. மார்னிங் முடிவு ஒன் சைடா படுத்து நெக் பெயின். வெயிட் டன். ஃபிஃப்த் இன்சிடென்ட். இந்த
பிடிக்கும். நைட் நான் என்னோட சிஸ்டரோட மாடிக்கு போனேன். அப்போ அங்கே ஒரு பேக்கரி இருக்கும். பேக்கரி மொட்டை மாடியில் அங்கே ஒரு பேக்கரி இருக்கும். பேக்கரி மொட்டை மாடியில் ஒரு பிளாக் கலர் பேயை பார்த்தேன். உடனே அங்கே அக்காவுக்கும் எனக்கும் பயம் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் அங்கே இருந்து அதனால் உத்து பார்த்தா ஒரு ஹியூமன் மொட்டை மாடியில் இருந்து ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பார்த்த உடனே ஷாக் ஆகிடுச்சு. அவ்வளோதான் சிஸ், வேறு ஏதாச்சும் தெரிஞ்சால் மெசேஜ் பண்ணுறேன். உங்கள் வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிரு அக்கா 3 டைம்ஸ் பார்க்க ட்ரை பண்ணி 3 டைம்ஸ் பார்க்கவே இல்லை. நான் உங்கள் லைவில் அடிக்கடி வருவேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் வீடியோஸ். டேக் கேர். பாய் பாய். அவங்க நேம் கொடுத்துருக்காங்களா? நேம் எதுவும் கொடுக்கல. ஆனால் அவங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் எப்போ என் வீடியோ சொல்லுவீங்கன்னு மெசேஜ் வந்துட்டே இருந்திருக்கு. ஜூன் 4 ஆகஸ்ட் 3. நான் எவ்வளோ நேரம் இருந்திருக்கல அடுத்த ஸ்டோரி படிக்கலாமா? படி. ஹலோ ரக்ஷு அண்ட் நிரு சிஸ் அண்ட் என்னோட பேர் லக்ஷ்மி. இந்த இன்சிடென்ட் எங்கள் அண்ணாக்கு நடந்துச்சு. இந்த இன்சிடென்ட் நடந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இவங்க எப்போ சென்ட் பண்ணிடுறாங்க? மே 31. 2 இயர்ஸ் ஆச்சு. நீங்கள் கேட்ட மாதிரி நான் தமிழில் சொல்கிறேன். அது என்னன்னா அப்போ வந்துட்டு எல்லாரும் ஒருத்தர் ஒரு வேர்டுக்கு ஒரு மாதிரி ஸ்பெல்லிங் பண்ணுவாங்க. நானே இப்போ வந்துட்டு ஏக்கு ஒய்இஎன்னு போடுவேன். அம்மா வந்துட்டு இஎன்னு போடுவாங்க. என்ன அப்படி அந்த அந்த இதுக்கு சிலர் வந்துட்டு ஒய்ஏ மட்டும் போடுவாங்க. அதனால தமிழில் சொல்லியிருந்தேன். அவங்க தமிழில் இது நீயே படி. ராம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவன் சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு தனியாக ஒரு ஃப்ளாட் ரெண்டுக்கு எடுத்தான். அந்த ஃப்ளாட் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பக்கத்து ஃப்ளாட் மாதிரி மட்டும் சத்தம் கூட வரல. எதுவுமே சைலண்ட்டாக தான் இருக்கும். எப்போவுமே சைலண்ட்டாக தான் இருக்கும். ஒரு நாள் ராத்திரி 11 மணிக்கு ராம் மொபைல் பேசிக்கிட்டு பால்கனியில் நின்று இருந்தான். அப்போ தான் பார்த்தேன் பக்கத்து பால்கனியில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தாங்க. வெள்ளை சால்வை முடி தூக்கி கட்டின மாதிரி, முகம் மட்டும் தெரியல. அவங்க ஃபேஸில் ஒரு ஸ்மைல் மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் ராம் செக்யூரிட்டியை கேட்டான், ஏன் பக்கத்து ஃப்ளாட்டில் யாராச்சும் குடியிருக்காங்களா? செக்யூரிட்டி அதுக்கு அந்த ஃப்ளாட்டை யாருமே இருக்க மாட்டாங்க சார், அது 3 வருஷமாக லாக் பண்ணியிருக்காங்க. ராம் வாடினான். அதே நாள் இரவு அவன் பெட்டில் படுத்துட்டு இருந்தப்போ அந்த பக்கத்து பால்கனியில் ஒரு சத்தம் வந்துச்சு, ராம் ராம். அவன் இழந்து பார்த்தான், யாரும் இல்லை. அடுத்த நாள் அவன் அது மாதிரி யாரிடமும் பேசலை. ஆனால் அந்த ஃப்ளாட்டுக்கு ரெண்ட் கொடுத்துட்டு ஒரு வாரத்துக்குள்ள அவன் மூவ் ஆகிடுவான். பேய் இருந்தா இல்லையா தெரியல. ஆனால் ராத்திரி கால் பண்ணும் அந்த பொண்ணின் நம்பர். அது அவன் கான்டாக்ட்லேயே இல்லை. அவ்வளோதான் ஸ்டோரி. அப்புறம் எனக்கு உங்கள் வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி வீடியோ போடுங்க. பாய். இது கூகுள்லேருந்து எடுத்து அனுப்பியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, கூகுள்லேருந்து நீங்கள் எடுத்து அனுப்பினாலும் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு கிடையாது. இன்னும் டைம் இருக்கா மம்மி? இல்லையா மம்மி? சரி, இன்னும் 2 ஸ்டோரிஸ் இருக்குது. ஆனால் அது எப்போ அனுப்பிச்சாங்கன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். இது வந்துட்டு மே 21 அனுப்பிச்சிருக்காங்க. அப்பா இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க நிறைய டைம். இவங்க மே 12. ஓரளவுக்கு ஸ்டோரி எல்லாம் ஓகே தான், கொஞ்சமாக தான் இருக்குது. ஓகே, வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய். உங்களோட ஸ்டோரிஸும் எங்களோட ஷேர் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வெப்சைட் கார்னரில் தெரிகிற நம்பருக்கு உங்களோட ஸ்டோரிஸை நீங்கள் மெசேஜ் பண்ணி சென்ட் பண்ணலாம். டாடா, பாய் பாய்.